குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்ப்போம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னு. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பர் பிளாஸ்டான ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து லைக் சென்செக்ஸ்ல நான் கால் சைட் பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்க வந்து லைக் 76,320 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல் பேக் ஆகுது. ஸோ இங்க வந்து ஸ்மால் ஸ்மால் லாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் பை பண்ணலான்னு இருக்கேன் இப்போ கால் சைட்ல. ஸோ கால்ஸ் ஆயிருக்கு. இங்க வந்து ரிஜெக்ஷன் எப்போ எடுக்கணும்னா 448 கிட்ட வந்துட்டு அப்புறமா ரிஜெக்ஷன் எடுத்தா இட் வில் பி குட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓஐ சார்ட் பார்ப்போம். ஸோ 5 lakhs இங்க வந்து 3.7 lakhs இருக்கு. பிசிஆர் ஆல்சோ 1.15 விச் இஸ் லைக் புல்லிஷ் சைன் இருக்கு. ஓகே பார்ப்போம். இப்போ வந்து நல்லா புல்லிஷ் சைன். ஸோ கீழே வந்து போறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ஓகே எடுப்போம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும். ஸோ டைம் வந்து 9:35 ஆகுது. ஸோ 9:15 ஸ்டார்ட் உடனே வந்த உடனே நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கேண்டில் பேட்டர்ன் எப்படி நம்ம ஃபார்மேஷன் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஸோ இங்க வந்து ஆல்ரெடி 5,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் இருக்கு. பிகாஸ் இங்க வந்து சின்னதா நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸ்டார்டிங் மார்னிங் ட்ரேட் பண்ணோம். ஓகே. ஸோ இங்க வந்து நான் 120 குவான்டிட்டிஸ் இங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அப்புறமா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் ஆட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு 6,500 கிட்ட நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்த அப்புறமா ஸோ ஐ வில் ஆட் ஆன் த குவான்டிட்டிஸ். கீழே வருது. கீழே வர வர நான் இன்னும் கொஞ்சம் 120 குவான்டிட்டிஸ் நான் ஆட் பண்ணிட்டே போவேன். ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு 120 குவான்டிட்டிஸ். ஸோ இப்போதைக்கு 240 குவான்டிட்டிஸ் நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் மொத்தமா. இப்போதைக்கு 5,500 கிட்ட நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். 5,600. இங்க வந்து நம்ம வந்து அரௌண்ட் 60 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணி பார்ப்போம். இங்க வந்து 1:2 1:2 கிட்ட நம்ம ப்ராஃபிட் கேப்சர் பண்றதுக்கு இங்க வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு.
மக்களே இங்க வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கீழே வந்தோடனே நான் இன்னும் 120 கான்டாக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ மொத்தம் 360 குவான்டிட்டி யூஸ் பண்ணி இங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்க வந்து லைக் காஸ்ட் டு காஸ்ட் வந்திருக்கு. ஸோ அரௌண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஹிட் பண்ணாம கரெக்டாக இங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ஃபார் சேஃபர் சைட் இங்க வந்து நான் எக்ஸிட் பண்ணிடலாம்னு இருக்கேன் காஸ்ட் டு காஸ்ட்ல. ஸோ அதுக்கு மேல போச்சுன்னா ஐ வில் பை. ஸோ இங்க வந்து பார்ப்போம். இது லைக் லிட்டில் பிட் ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து அகெயின் 76,320 வந்துச்சுன்னா, ஸோ ஃப்ரம் தேர் ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம லைக் காஸ்ட் டு காஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம்னு இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே 400 இங்க வந்து 555ல இங்க வந்து நான் 360 குவான்டிட்டிஸ் நான் இங்க வச்சிருக்கேன். அரௌண்ட் 2300 வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் வந்து நல்லா இந்த கேண்டில் வந்து நல்ல அப் மூவ்ல க்ளோஸ் ஆச்சுன்னா பார்ப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல என்கல்ஃபிங் பேட்டர்னா கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஐ வில் பை ஃப்ரம் ஹியர். பார்ப்போம் இது வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். நல்ல புல்லிஷ் கேண்டலா க்ளோஸ் ஆகணும் இங்க. 2500 நம்ம இந்த ட்ரேட்ல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ விச் இஸ் லைக் காஸ்ட் டு காஸ்ட் அது. இங்க வந்து நல்ல புல்லிஷ் கேண்டலா க்ளோஸ் பண்ணுச்சுன்னா we will go in this trade again. ஸோ மக்களே இஃப் யூர் நியூ டு திஸ் சேனல் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு ஒரு லைக் நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கியூஆர் கோட் இருக்கு. யூ கேன் ஸ்கேன் அண்ட் ஜாயின் இன் மை ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகே மக்களே கமான். ஸோ இது பார்ப்போம். இது வந்து லைக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. லெட்ஸ் see. ஓகே நல்ல என்கல்ஃபிங் கேண்டில் கிரியேஷன் ஆகுது. ஸோ இங்கே வந்து கோவை பார்த்தீங்கன்னா 6.4 இங்கே 5 ஓகே இங்கே வந்து ஸ்டில் இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. பார்ப்போம். இங்க வந்து நல்ல கேண்டில் கிரியேட் ஆகுதுங்க. நல்ல ஃபுல்லி
Maruboju candle formation ஆகுது. So full engulfing candle இது. Full high volume like green candle இது. So இது வந்து sustain ஆச்சுன்னா we will go again in this call side. So இங்க வந்து 76,300 லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க. ஏன்னா இங்க வந்து கேண்டில் வந்து வால்யூம் ஆல்சோ வெரி குட். ஸோ இன்னும் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் இருக்கு டு க்ளோஸ் திஸ் கேண்டில். நீங்க புட் சைட் பாத்தீங்கன்னா 478 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, பிரேக் ஆயிருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா புட் சைடு வந்து 476 வந்து லைன் சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஓகே, நல்ல கேண்டில். ஸோ இங்க வந்து அகெயின் ஒரு 360 குவான்டிட்டிஸ் அப்படியே நான் போலான்னு இருக்கேன். கொஞ்சம் ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகே, 360 குவான்டிட்டிஸ் போகல. ஸோ ஓகே, 280 குவான்டிட்டிஸ் கொஞ்சம் ரிஜெக்ஷன் வரட்டும். Little bit rejection. ரிஜெக்ஷன் வரல, அப்படியே மேல போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஸ்டில். ஓகே, இங்க ரிஜெக்ஷன் வருது. ஓகே, இங்க வந்து 280 குவான்டிட்டிஸ் இங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க வந்து நல்ல ஒரு பிரேக் பண்ணிடுச்சுன்னா 76,320 லெவல் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இட் கேன் கோ ஹையர். ஸோ 626 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போவே வந்து நல்லா மேலே போயிட்டு இருக்கு. 4,000 கிட்ட நம்ம அச்சீவ் பண்றோம். 4,000 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ட்ரேட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.
ஸோ அகைன் இங்க இந்த ட்ரேட்ல நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து நல்ல மேலே போயிருக்கு லைக் ஃபிளாக் அண்ட் போல் நல்ல பிரேக் ஆயிருக்கு இந்த 76,320 லெவல். ஓகே, ஸோ 15K வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம் இப்போ. ஸோ இங்க வந்து 625 வந்து நான் இங்க வந்து லைக் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் 625 வந்து பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ லெவல் டச் ஆகுதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி வி காட் அரௌண்ட் 14 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இது வந்து 625 வருதான்னு பார்ப்போம். ஓகே 17, 18 சூப்பர். 620 வந்துச்சு. 621. ஓகே 620, 620. ஸோ ஜஸ்ட் இன்னும் அரௌண்ட் 5 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு டு டச் அவர் டார்கெட். ஸோ 621, 623. கண்டிப்பா இங்க வந்து 625 வந்து டார்கெட் ஹிட் ஆயிடும். ஓகே மக்களே, இங்க ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அரௌண்ட் 21,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் இதுல புக் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து பார்ப்போம் நம்ம ஹவு மச் லைக் ரேஷியோல நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம் பார்ப்போம். ஸோ இங்க வந்து 99 அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் இங்க நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம், விச் இஸ் லைக் 1:3 ரேஷியோல நம்ம இங்க கேப்சர் பண்ணிருக்கோம். ஸோ ஓகே மக்களே, ஸோ இதான் லைக் ஒரு டிசிப்ளின் அண்ட் பேஷண்டா நம்ம வெயிட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் தி லைக் நீங்களே லைவா பார்த்துருப்பீங்க. ஓகே, if you like this video, do subscribe to my channel and share my video to everyone so that everyone can get benefit from my video. So மறக்காம subscribe button press பண்ணுங்க and bell button press பண்ணுங்க so that every time I post a video உங்களுக்கு லைக் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இங்க வந்து எப்படி நான் ட்ரேட் எடுத்துன்னு சொல்றேன். இங்க வந்து லைக் ஒரு ஃபிளாக் அண்ட் ஹோல்ட் பேட்டர்ன் பிரேக் ஆயிருக்கு ஸ்பாட் சார்ட்ல. சேம் திங் இங்க வந்து சென்செக்ஸ் கால் சைடும் லைக் ஃபிளாக் அண்ட் ஹோல்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து நான் ட்ரேட் எடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ பிஹைண்ட் எவ்ரி ட்ரேட் ஒரு லாஜிக் இருக்கணும். லாஜிக் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்லா ஹோல்ட் பண்ண முடியும் ஒரு ட்ரேட். ஓகே, if you like this video, do like this video மக்களே. Thank you guys for watching my video. ஸோ நாளைக்கு பார்ப்போம். Thank you.